சோழன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் வாய வச்சுட்டு ஓவரா பேசாம சும்மா இருந்திருந்தாலே இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னத்தையோ இத்தன வருஷமா வளர்த்த பொண்ணு இப்படி ஒரு டிரைவர கல்யாணம் பண்ணிக்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வேதனையில பேசினா, இந்த சோழன் வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்னைய தான் வேணுன்ட்டு வந்தா, நீ தான் வேணுன்ட்டு வந்தா, இத்தன வருஷமா பெத்தீங்க, வளர்த்தீங்க. ஆனா உங்க மேல பாசமே இல்ல. என்னைய விட்டுட்டு அவ எங்கேயும் போமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது நிலாவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம போய் மிரட்டுனாலோ, இல்ல எப்படி கூப்பிட்டாலுமே நிலா வரமாட்டா. நம்ம மனசு மாறிட்ட மாரியும், அவ மேல அன்பா இருக்கிற மாரியும் நம்ம அவகிட்ட காட்டிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நிலா கூட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. தாஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் பேசிட்டான். எப்படியாவது நிலாவ நம்ம கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நிலாவ கூட பாசமா இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். பேசணும். அதுக்கப்புறம் தான் நிலாவ நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா, பழைய மாதிரி நிலா மேல நம்ம பாசமா இருக்கணும். அப்படின்ற மாதிரி தாஸ் கிட்ட வந்து சொல்றாரு நிலாவோட அப்பா. "சரி என்னனாலும் செஞ்சுக்கோங்கப்பா. அந்த வீட்ல இருந்து நிலா வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு அந்த பசங்களுக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லிறாரு. சரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ப்ரோமோல பார்த்திருப்போம். நிலாவ வீட்ல வந்து பார்க்குறாரு. அ இந்த சேரன் அண்ணன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நிலாவ கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே, சரி ஓகே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சோழன் போயிட்டு சேரன் அண்ணா கூட சண்டை பிடிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம உன் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில நீ முடிவு எடுக்காத அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு.